Time 12:58 a.m. Day 37. Oh my god. What a hectic day. ஒரு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன்? 10 இல்லை ஆக்சுவலி 8:30க்கு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துட்டேன். ஏன்னா தியோசபிக்கல் சொசைட்டி போகணுங்கிற மைண்ட்லேயே இருந்துச்சு. தெரியாமல் கூட தூங்கிடக்கூடாது. 2 to 4 PM தான் எனக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது ஓடிடணும் அப்படின்லாம் நினச்சி செம்மையாக நினச்சி தூங்கினேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு காஃபி, ஹேசல்நட் காஃபி குடித்தேன். கோதுமை இருந்துச்சு. ஸோ அது முந்தா நேற்றே நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு தண்ணி பாட்டிலும் பேக் பண்ணிட்டேன். ஒரு பிங்க் காட்டன் டாப்பு, ஒயிட் லெகிங், ஒயிட் ஷால் இதுதான் போட்டேன். கேபில் தான் போகலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மீஷோ டெலிவரிஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ பேங்கிள் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அது செட் பண்ணேன். அதுக்கப்புறம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு தியோசபிக்கல் சொசைட்டி கேப் புக் பண்ணேன். கேபு நல்லா பழைய தமிழ் பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. புத்தம் புது காலை, அந்த பாட்டு அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. நான் யூஸ்வலாக ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு தான் போவேன். பட் இந்த பாட்டே நல்லா இருக்கனால அப்படியே கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டேன். ஆனால் இந்த மனுஷன் கேப் டிரைவர் அப்படியே போகிறாரு அவர் பாட்டுக்கு. பின்னாடி யார் வராங்க, லெஃப்டில் யார் வராங்க, எதுவும் சரியாக பார்க்குறதில்ல. 2-3 பேர் இடிக்க போயிருந்துருக்கணும். நான் சரியான ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அடையார் தியோசபிக்கல் சொசைட்டி ரீச் ஆகிட்டேன். செம்ம வெயில். நல்ல வேளை நான் அம்ப்ரெல்லா எடுத்திருந்தேன். என்ட்ரி போட்டுட்டு நடக்க ஆரம்பித்தேன். கைடு யாருமே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது யாரோ என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு தான். நான் பாட்டுக்கு செக்யூரிட்டி உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. எங்கே போகிறது, எப்படி பண்ணுறது எதுவுமே தெரியல. நான் ஒவ்வொரு இடமா போய் வழி இருந்துச்சு. ஸோ அப்படி நடந்தேன். என்னை நிறைய பேர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணாங்க. உள்ளே இருக்கிறவங்க. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. போகிற வரவங்கெல்லாம் என்னை பாஸ் பண்ணும்போது ஸ்மைல் பண்ணாங்க. இட் ஃபெல்ட் குட் ஃபார் சம் ரீசன். அதுக்கப்புறம் அங்கே நான் கேள்விப்பட்டது அது ஒரு கிறிஸ்டின் ஏரியான்னு தான். பார்த்தா அங்கே ஃபுல் ஹிந்து நேம்ஸ் அண்ட் ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ராம் மந்திர் அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் பார்த்தேன். வீடெல்லாம் பழைய காலத்து வீடு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த வெயில்லையும் நல்லா எப்படி சொல்கிறது, ஷேடோ இருந்துச்சு. நாட் ஷேடோ, எப்படி சொல்கிறது, தணல் இருந்துச்சு. தணல் தமிழ் எனக்கு தெரியலை. அந்த ஸ்காட்சிங் ஹீட்லேயும் காற்று வீசிட்டு இருந்தது. நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்ததே அந்த கிரேட் பேனியன் ட்ரீ தான். ஆனால் அதில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. சிமெண்ட்டு கீழே எல்லாம் போட்டு அதோட அழகே மறைச்சிட்டாங்க. எதுக்கு தான் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியலை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. மேபி நான் ஃபோட்டோஸ் பார்த்ததுனால அதே எக்ஸ்பெக்டேஷன் லெவலோடு போனேன். பட் அது எதுவும் நடக்கலை. கிரேட் பேனியன் ட்ரீ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். போய் சீக்கிரமாக அதை கட்டி பிடிச்சேன். என்னமோ தெரியல, ட்ரீஸை கட்டி பிடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கைண்ட் ஆஃப் பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங். எனக்குள்ளே ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நேரம் பிடிச்சேன். என்னெல்லாமோ பேசினேன். நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறது தெரியல. லைக் நிறைய போர்டு வந்து மாட்டி இருந்துச்சு, லைக் விசிட்டர்ஸ் நாட் அலோட் பியாண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு. அப்புறம் நான் நினச்சேன், அப்புறம் எனக்கு புரியல, நான் இதுக்கு தான் இங்கே வந்தேன், சுற்றி பார்க்க தான் வந்தேன். அங்கே லைக் எப்படி சொல்ல, வேலை செய்கிற ஆளுங்க இருக்காங்க, இந்த கார்டனிங் அதெல்லாம், அவங்கெல்லாம் என்னை பாஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறவங்களும் குட்டியான வண்டியில் போயிட்டுருந்தாங்க. அப்புறம் நான் மறுபடியும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். பசி, சாப்பிடவும் இல்லை, காஃபி குடிச்சு தான் போனேன். அப்புறம் அப்படியே நடந்து ஒரு லைக் பங்களோ, பேர் எல்லாத்தோட பேர் எதிர் மந்திர் அவர் பங்களா. ஜெயின் டெம்பிள் பார்த்தேன், வேறு ஏதோ ஒரு டெம்பிள் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பங்களோ பார்த்தேன். எல்லாம் வெளியே இருந்து தான் பார்த்தேன், உள்ளே எதுவும் போகலை. அப்புறம் ஒரு மயில் என்னை பாஸ் பண்ணியே போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பின்னாடியே நானும் போனேன், வீடியோ எடுத்துகிட்டே ஓடினேன். அதுக்கப்புறம் நடந்தேன். நிறைய ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட் இருக்குது, அது ரெட் அண்ட் பிளாக்கில் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரீசன் வந்து ஒன்றுக்கு வந்து ஃபுல் பாடி வந்து ஒரு சைஸ் தான் இருக்குது, இன்னொன்று வந்து அதே பாடி அட்டாச் பண்ண மாதிரி இருக்குண்ணா. ஃபஸ்ட் டைம் நினச்சி அவங்க மீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா அது 2 பாடி தான், ஒரு பாடி. எனக்கு சரியாக தெரியல, நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணுறேன், இந்த ஆடியோவில் அந்த வீடியோவை ஆட் பண்ணுறேன். எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்செக்டை பார்த்தேன். அப்புறம் மைனாஸ் பார்த்தேன். வேறு ஸ்பெசிஃபிக் பேர்ட்ஸ் எது யாரும் பார்க்கல. பாம்பு பொத்து பார்த்தேன். அப்போ நினச்சேன், அப்போது படையப்பாவில் வர டைலாக் ஞாபகம் வந்துச்சு, பாம்பு பொத்துக்குள்ளே கைவிட்ட அந்த டைலாக்கு. அதுக்கப்புறம் நிறைய மரத்தை பார்த்தேன். இந்த எனக்கு பிடிச்ச பாலைப்பூ மரம், பேயோட மரம், அது மாங்காய் மரம், மூச்சி, அது பார்த்தேன். எல்லாரையும் போய் கட்டிப்பிடிச்சேன். எனக்கு வேறு என்ன வழி, வேறு என்ன வேலை, அவங்களெல்லாம் போய் கட்டிப்பிடிச்சேன். அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், அவ்வளோதான். எல்லாரையும் பார்த்துட்டு டாட்டா சொல்லிவிட்டு பை சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு நடந்தேன். வெளியே உள்ளே இருந்தும் எனக்கு ரேஞ்சே இல்லை சுத்தமாக, பசி வேறு. அப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லை. நான் சந்துவை கால் பண்ணிவிட்டு எனக்கு கேப் புக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவரை வந்து எனக்கு ரேப்பிடோ புக் பண்ணி கொடுத்தாரு. அது வர்றதுக்கே 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி டயர்டு தான் ஆகிட்டேன். அப்புறம் கேப் ஏறினேன். கேப் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சூரியன் எஃப்எம் பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு அவருக்கு வந்து ஒரு கால். அவர் வந்து, சொல்லுமா, என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்னடா இவ்வளோ பேஷண்ட்டாக, இவ்வளோ லவ்வோட பொறுமையாக ஒருத்தர் பேசுகிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, அவர் ஃபேஸ் நான் பார்க்கவே இல்லை. அவர் கல்யாணம் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியலை. ஒரு வேளை கேர்ள் ஃப்ரெண்டாக அதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு ஆக்சுவலி அவங்களோட வாய்ஸும் கேட்டுருந்துச்சு. அவங்க வந்து நார்மலாக தான் பேசுகிறாங்க. சாப்பிட்டேன்டா, ஆமாடா, இப்படி தான் அவங்க பேசுகிறாங்க. இவர் வந்து, இல்லைம்மா இனிமே தான், நீ சாப்பிட்டியாம்மா, இந்த மாதிரி ரொம்ப பாசமாக. அவங்க ஏதோ நான் ஆக்சுவலி ஈவ்ட்ராப்ஸ் பண்ணணும்னு நான் இருக்கலை. பட் எனக்கு 2 பேரோட வாய்ஸும் கேட்குது, நான் எதுவுமே பண்ண முடியல. நான் கண்ணை மூடிட்டு அப்படியே இருந்தேன். ரொம்ப பாசமாக இருக்காங்க. எனக்கு அவர் மேலே இன்னும் ரெஸ்பெக்ட், அவரை நான் ஃபேஸ் கூட பார்க்கல, இருந்தாலும் அவரோட ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப லக்கி. ஏன் கல்யாணம் ஆச்சா இல்லைன்னு தெரியலன்னு சொன்னேன்னா, வேறு ஏதோ வீட்டில் என்ன சாப்பாடு அந்த மாதிரி இவங்க கேட்டாங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகிட்டு இவர் அவுட் ஸ்டேஷனில் இருப்பாரோ, அதுவும் எனக்கு தெரியலை. அந்த கான்வர்சேஷன் கேட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஸ்டெல்லார் கஃபே அங்கே தான் ட்ராப்பு புக் பண்ண சொல்லியிருந்தேன் சந்துக்கிட்ட. ஏன்னா அங்கே இருக்கிற மஷ்ரூம் அண்ட் ஆலிவ் பீஸா ப்ளஸ் கேப்புச்சினோ
வேறு லெவலில் இருக்கும். நியூ இயருக்கு நானும் ரோபியும் அங்கே தான் போனோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை மறுபடியும் நானும் ரோபியும் போனோம். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப பிடிக்கும், அந்த இருக்கிற ஃபுட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தனியாகவே அங்கே போயிட்டேன். அங்கே போய் ரெண்டுமே சாப்பிட்டேன். அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், திருப்பி அங்கேருந்து சோழிங்கநல்லூருக்கு வீட்டுக்கு பைக்கு ரேப்பிடோ தான் புக் பண்ணேன். அப்புறம் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து எனர்ஜி இருந்துச்சு. ஸோ ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ஒரு எப்போ வந்தேன், 4 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 இல்லை 3:30 ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3:30 4க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன், செப்டம் நோஸ் பின் ஆர்கனைஸ் பண்ணேன், ரிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன், ஸ்டட்ஸு, செயின்ஸு, அப்புறம் ஹேர் பேண்டு, இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி செம்ம டயர்டாயிட்டேன். அப்புறம் வேறு என்ன பண்ணேன், அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே அப்புறம் இது கூலிங் கிளாஸு, அது ஒரு 6 7 8 அந்த மாதிரி இது இருந்துச்சு. அது ஆர்கனைஸ் பண்ணேன். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி செட் பண்ணுறதுக்குள்ளே ஈவினிங் இல்லை நைட்டு 7 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணேன். அப்போவும் நான் சாப்பிடல. டின்னருக்கு ரெடி பண்ணலை. அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருந்துச்சு, அது பண்ணணும். அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். கலர் கோடு வச்சுட்டு ஒர்க் ஃப்ளோ பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையில்லாத வேலை தான், ரீஒர்க் வேலை. ஒரு சில அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னா இருக்கட்டும்னு சொல்லி அது பண்ணேன். இதுக்கு இடையில் ஒரு சம்பவம், என்னோடய சிஸ்டர் கால் பண்ணாங்க அதிசயமாக காலையில். என்ன ஃபோன் பண்ண உடனே எல்லோரும் ஹலோ தானே சொல்லுவாங்க. ஆனால் அவள் என்ன தெரியுமா சொன்னான், நான் உயிரோடு இருக்கிறேன்னு உனக்கு தெரியறதுக்கும் நீ உயிரோடு இருக்கேன்னு எனக்கு தெரியறதுக்கும் தான் நான் கால் பண்ணேன். இப்படி தான் பேசினான். எனக்கு செம்ம சிரிப்பாக இருந்துச்சு. எல்லோரும் யூஸ்வலாக ஹலோ சொல்லுவாங்க, என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. அப்புறம் நீ ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற, எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை அப்படின்லாம் பேசினான். அதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன் அப்புறமா பண்ணுறேன்னு நான் ஃபோனை வச்சுட்டேன். அப்புறம் இடையில மெசேஜ் அனுப்புகிறா. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, என்ன இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் மெசேஜ் அனுப்பிட்டு அவளுக்கு அமேசான் பேயில் வந்து கேஷ்பேக் எதுவும் வரலையா, இதானே நிறைய வரும்னு சொன்னேன், எனக்கெல்லாம் வரல அப்படின்னா. நீ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண, அப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்னு. அப்புறம் அது பார்த்தா மேடம் வந்து ரீரெஜிஸ்டர் சிம்மு சேஞ்ச் பண்ணனால ரீவெரிஃபை பண்ணணும். சிம் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அமேசான் பேயில் பே பண்ண முடியும், அப்போ தான் கேஷ்பேக் வரும். அப்புறம் அது பண்ணோம். அப்புறம் அவள் என்ன மூக்குத்தி காமி அப்படின்னா, நான் வந்து மூக்குத்தி வச்சுருக்கேன், அதுதான் போட்டிருந்தேன், அது காமிச்சேன். ஆக்சுவலி நான் அக்கா கிட்ட சண்டை போட்டிருந்தேன். சண்டைன்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு அந்த விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து வால்பாறை, அப்புறம் நென்மார வேலா, அதுக்கப்புறம் எங்கே போனேன், ஈஷா, இது 3த்துக்குமே நான் கோயம்புத்தூர் போயிட்டு தான் போனேன். ஸோ அவள்கிட்ட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் கோயம்புத்தூர் தான் வரேன்னு. ஆனால் அவள் வீட்டுக்கே என்னை கூப்பிடல. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் அங்கே போய் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்க வேண்டியதாக போச்சு. அவள் தனியாக அங்கே வீட்டில் இருக்கா, நான் எங்கே ஃப்ரெஷ்ஷப்பாக எதுவுமே அவள் கேட்கல. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இத்தனைக்கும் அவளை நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தேன், பார்க்கணுன்னு எல்லாம் சொன்னேன். லாஸ்ட் மினிட்டில் எல்லாம் முடிஞ்சு இஷாக்கும் போயிட்டு வந்தது, இஷாவில் இருக்கும்போது அவன் எனக்கு ஃபோனே பண்ணுறா, என்ன பார்க்கவே முடியல அப்படி இப்படின்னு. எனக்கு அது அக்செப்டே பண்ண முடியலை. ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி சிஸ்டரே வேண்டாம் மைண்டில் அந்த மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. தூரமாக சொந்தமாக இருக்கிறவங்க கூட என்னை வந்து அங்கே வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலியிலன்னா வந்து தங்க சொல்லியிருப்பேன், ஃப்ரெஷ்ஷப்பாக அப்படின்லாம் சொல்லியிருக்கும்போது, இவங்க என்னோடய ஓன் சிஸ்டர் எனக்கு எதுவுமே சொல்லன்ற அந்த வருத்தம் ரொம்ப இருந்துச்சு.
பட்டு பேசி பார்க்கும்போது அவள் என்ன சொல்கிறான்னா, நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன்னு சொன்னதுனால அவள் வந்து அப்படி நினச்சிட்டா அப்படின்ட்டு சொல்கிறா. ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் அது நம்ப முடியல. ஏன்னா ஷீ ஸ்மார்ட், டம்பு கிடையாது. அவள் இப்படி யோசிக்கிற ஆளும் கிடையாது. என்னை வேணுன்ட்டே அவாய்ட் பண்ணுறாளா, இல்லை அவள் உண்மையிலே முட்டாளாயிட்டாளா, மண்டு ஆயிட்டாளா, எனக்கு ஸ்டில் கன்ஃபியூஷன், ஸ்டில் அக்செப்ட் பண்ண முடியல. ஈவன் நான் வாழை 2 பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ இமோஷ்னல் ஆனதுக்கப்புறம் கூட நான் வந்து திரும்ப அந்த சிஸ்டர் லவ் வேணும்னு சொல்லி போகல. ஏன்னா மைண்டில் ஃபுல்லாக எனக்கு இந்த அக்செப்ட் பண்ணாத அந்த சிச்சுவேஷனே இருந்துச்சு. அதனால் ஈவன் எனக்கு இந்த விஷு கைநீட்டம் கூட அவன் எனக்கு அனுப்புனான். அவளும் மச்சானும் எல்லாம் அனுப்புனாங்க. பட் இருந்தும் எனக்கு அது திருப்பி தேங்க்ஸ் சொல்லணும்னு கூட தோணலை. எதுக்கு நம்மளா ரொம்ப இறங்கி போகிறோம், ரொம்ப லவ் கொடுக்குறோம், அது கிடைக்காம இருக்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு என் அக்கானை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப 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 நான் வந்து பொசசிவ் ஆகிருப்பேன். பொசசிவ் தான் நான். அதாவது என் அக்காவோட லவ் எனக்கு தான் வரணும், எனக்கு தான் கிடைக்கணும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. அது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. வேறு யாருக்காவது அதிகமாக பாசம் கொடுத்தா அதனால என்னமோ அது திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணது வராதனால நான் அப்படியே விலகிட்டேன். ஹர்ட் ஆகுது தான், பட் இட்ஸ் ஓகேன்னு நான் விலகிட்டேன். அப்புறம் கான்வெகேஷனுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மட்டும்தான் சொன்னான். எனக்கு அதுவும் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அப்பா, அம்மா, அக்கா யாருமே வரல, மச்சான் யாருமே வரல கான்வெகேஷனுக்கு. புரியுது எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. இட்ஸ் ஓகே அப்படின்னு அதையும் நான் விட்டுட்டேன். அதனால தான் நேற்று அவள் ஃபோன் பண்ணப்போ என்னடா இவள் அதிசயமாக ஃபோன் பண்ணுறா, தவறாச்சே அப்படின்னு எல்லாம் நினச்சேன். அப்புறம் மேடம் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதாவது நான் ஊருக்கு போன டைமில் என்னோடய வாட்ஸ்அப்பில் அவளோட வாட்ஸ்அப்பில் என்னோடய நேம் பின் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் என்னோடய வாட்ஸ்அப்பில் அவளோட நேமும் பின் பண்ணி வச்சுருந்தேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அன்பின் பண்ணிட்டேன். ஆனால் மேடம் சொல்கிறாங்க, மேடம் அப்போ கூட அன்பின் பண்ணலையா, அப்படியே தான் இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் அனுப்புனா. நான் என்கிட்ட கேட்டு நான் உண்மையாக தானே சொல்லுவேன். நான் வந்து அன்பின் பண்ணேன், எனக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, அன்பின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பின் பண்ணிட்டேன். அதை சொன்னேன். வேறு என்ன, ஆக்சுவலி ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஜோசி வேறு லெவலில் விளையாடிட்டு இருந்தா. ஜோசி பிளாக் ரொம்ப சேட்டை. எனக்கு அவள் ரொம்ப அட்டென்ஷன் என்கிட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சா, எனக்கு அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் கொடுக்கணுன்னே தோணுச்சு. நிறைய கிஸ் கொடுத்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலை போல், திரும்பி கடிச்சிட்டா. அதுவும் லிப்ஸுக்கு மேலே செம்மையான ஒரு மார்க்கு. ரத்தம் வந்துச்சு. எனக்கு செம்ம வலி, ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. என்னால் என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கோகனட் ஆயில் வச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். அம்மாக்கிட்ட சொன்னேன், அம்மா சீக்கிரம் போய் இன்ஜெக்ஷன் போடு, நாளைக்கு வேறு எலெக்ஷன், ஒன்றாளுக்கு போக முடியாது, சீக்கிரமாக போய் போடு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் சாப்பிடாம இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வர சொன்னாங்க. அப்புறம் நான் அங்கே போனேன். அங்கே போனப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. நான் கேட்டேன், நீங்கள் கேரிங்கான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. ஏன் மைண்ட் எப்படின்னா, ப்ரெக்னென்ட் உமன் பார்த்தா எனக்கு ஒரு ஸ்பெஷல் லவ் வந்துடும். அது ஏன்னே எனக்கு தெரியலை. அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ நான் சொன்னேன், பூனை கடிச்சிடுச்சு லிப்ஸ் மேலேன்னு. அவங்களால நம்பவே முடியல. நான் விளையாடுறேன்னு நினச்சாங்களோ இல்லைன்னா வேறு யாராவது கடிச்சேன்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியலை. அது அப்புறம் நான் சொன்னேன், முன்னாடி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 1 இயர் கூட ஆகலை, அப்போ ஒரு டிடி மட்டும் போட்டால் போதும்னாங்க. அப்புறம் டிடி போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கினேன்.
எனக்கு இங்கே ஷோரியானூரில் ஒரு ஸ்நாக்ஸ் கடை ரொம்ப பிடிக்கும். லைக் கிளாஸ் கிளாஸ் பரணியில் வச்சுருப்பாங்க ஸ்நாக்ஸ்லாம். வெளியேருந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும் அண்டு ரீசனபிள் ப்ரைஸ் தான். அது டேப்பியோக்கா சிப்ஸு, குச்சி சிப்ஸு, வட்டை சிப்ஸு ரெண்டுமே வாங்கினேன். அங்கே பால்கோவா சூப்பராக இருக்கும், ஆனால் முடிஞ்சிருச்சான் ஸ்டாக்கு. அப்புறம் அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தது என்னமோ தெரியல, எனக்கு சைக்கிள் பார்த்ததும் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சைக்கிள் காற்றடிக்கலான்னு போனால் பம்பு ரொம்ப செத்து போச்சு. அது அத்தே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஜெப்டோவில் இன்னொரு சைக்கிள் பம்பு ஆர்டர் பண்ணேன். அப்புறம் துணியெல்லாம் காய போட்டுட்டு மேலே வந்துட்டு ரைஸு, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் போயிட்டு குளித்தேன். அதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. குளிக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள் பம்பு ஆர்டர் பண்ணிவிட்டு மேலே வந்தேன்னா பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தேன். பால்கனி டோர் ஓப்பனில் தான் இருந்துச்சு. ரோட்டில் வரவங்களுக்கு என்னை பார்க்கலாம், யாரோ பார்த்து சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. திரும்பி பார்த்தேன், அப்படி அதுக்குள்ளே அவங்க பைக்கில் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் டு ஃபார்ம். ஃபோனில் வந்து நாளைக்கு எங்கே எலெக்ஷனுக்கு எங்கே ஓட் போடணுன்னு தேடிகிட்டே இருந்தேன். என்ன தான் பண்ணாலும் நோ டீட்டெயில்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னே வருது. அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே 1950க்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆச்சே, சைக்கிள் பம்பு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஆல்ரெடி அரைவ்டுன்னு வந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா ஒருத்தர் நிற்கிறாரு. செம்மையாக இருக்கார் பார்க்க, அண்ட் ரொம்ப காமாக இருக்கார். நான் வேறு ஹெட்செட்டு, அதுவும் கேசெட்டு, ஸ்கல் கேண்டி கேசெட்டு ஹெட்செட்டு காதில் போட்டிருக்கேன். நான் அவர்கிட்ட வாங்க வெயிட் பண்ணுறேன். அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. 4 தடவை கூப்பிட்டேன். அப்போ நான் சொன்னேன், சாரி ஜி எனக்கு கேட்கல. ஹெட்செட் மாட்டியிருந்தீங்கள்ல அப்படின்னு. ஆமான்னு அப்படின்னு. அப்புறம் அது வாங்கினேன். எனக்கு நான் அவரை பார்க்குறதா இல்லை தண்ணி கேட்குறதான்னு தெரியல. நான் ஆக்சுவலி யார் டெலிவரி வந்தாலும் நான் தண்ணி வேணுமான்னு கேட்பேன். எஸ்பெஷலி இந்த ஹீட்டில் அவங்களுக்கு கன்ஃபார்மாக வாட்டர் வேணும் இருக்கும். எப்போவுமே எல்லோரும் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இவர் ஸ்மைலும் பண்ணார், தண்ணி வேணும்னு சொல்லிட்டாரு. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா எல்லோரும் வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். இவர் வேணும்ன்ட்டாரா. அப்புறம் படப்படன்னு சீக்கிரமாக எடுத்துகிட்டு தண்ணி நினச்சிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் மூணிக்கீழே கத்திகிட்டே இருந்தான். சரி மூணிக்கு கத்த வேண்டிய டைம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டார். நானும் சைக்கிள் பம்பை எடுத்துகிட்டு சைக்கிள் காற்று நினச்சிட்டு மேலே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் பாட்டை வச்சுட்டு போய் குளிக்க போனேன். குளித்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை. எலெக்ஷன் நாளைக்கு ஓட்டு போடணுமே தேடி பார்த்தா அப்புறம் 1950 காலே பண்ணிட்டேன். கேட்டால் அவங்க சொல்கிறாங்க டிசம்பரில் டிலீட் பண்ணாங்களாம் எஃப்ஐஆர் என்னமோ. அதை நான் ரீஎன்ட்ரி கொடுக்கலையா. ஸோ கொடுக்காதனால இந்த தடவை ஓட் போட முடியாதா. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக நம்பர் ஜென்ரேட் ஆகும், அப்போ தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. ஸோ டிஸப்பாயிண்டட். பேட் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன், ஹவு டேர் தே டிலீட் மை நேம் அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் யாருக்கு ஓட் போடணுன்னு. என்னோட ஒரு ப்ரெஷஸான ஓட்டை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, அவங்களோட லாஸ் தான். ஆக்சுவலி சிஸ்டர் வந்து இன்னும் நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா, அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அவளோட கடன் எல்லாம் மீட்டுனாலாம். இன்னும் ஒரே ஒரு கடன் தான் இருக்கான். அது வந்து அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு 1 lakh கொடுத்துருந்தாங்க. அது வந்து இருக்குது, அது மட்டும்தான் இருக்கா. மிச்சம் இல்லாத கடத்தையும் அவள் வந்து திருப்பி கொடுத்துட்டாலாம். ஸோ இன் ஃப்யூச்சர் அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த கடன் நான் மீட்டணுமா. ஏன்னா அவன் புருஷன் மேலே அவளுக்கு நம்பிக்கையிலே மறந்துடுவாராம். ஸோ என் மேலே தான் நம்பிக்கை இருக்கா, நான் மீட்டணும் அப்படின்னா
சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறா அவளோட கா இயரிங்கு, மூக்குத்தி, கொலுசு, ப்ரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் வச்சாலே 1 lakh கிட்ட வருமா. ஸோ அது நான் விற்றுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு நான் 1 lakh கொடுக்கணுமா. அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு அது தேவையில்லை, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்புறம் அது மட்டும் இல்லை, யாராவது அவளோடது எனக்கு கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு. அதுக்கு அவள் ப்ரூஃபுக்கு ஜிமெயிலில் எனக்கு மெயில் அனுப்புனான். ஸோ நாளைக்கு அவளுக்கு எதாவது ஆச்சுன்னா அது திங்ஸ் எல்லாம் எனக்கு தான் கொடுக்கணுமா, அண்டு நான் வந்து அந்த 1 lakh கடன் மீட்டணுமா. அப்போ நான் வந்து அக்னாலஜ்மெண்ட் மெயிலும் அனுப்புனேன் திருப்பி. ஃபன்னியாக இருந்துச்சு, ஃபன்னி கேர்ள். அப்புறம் என்ன நடந்துச்சு, பிஹெச்டி அட்மிஷன். ஐயோ எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஹெச்டி பண்ணணுன்னு இருக்குது. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சா, அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலலாம் கிடைச்சா ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். இந்திரா காந்தி எனக்கு வேண்டாம், ஐயோ வெறுத்துட்டேன், வாழ்க்கையை வெறுத்துட்டேன். எனக்கு சென்னையில் பிஹெச்டி பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, இதுக்காகவே இருக்கணும் அப்படின்னு இருக்குது. வேறு எங்கேயுமே அண்ணா யூனிவர்சிட்டி விட எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்னமோ தெரியல. நான் சென்னை 2016 வந்தப்போ ஃபஸ்ட்டு டே நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் போனேன். பிரசிடென்சி காலேஜுக்குள்ளே தான் நான் போனேன். அது எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள். அதனால் அங்கேயே எனக்கு பிஹெச்டி பண்ணணுன்னு ஒரு பெரிய ஆசை. அங்கே மட்டும் எனக்கு கிடைச்சிது, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ அது அட்மிஷன் க்ளோஸ்டுன்னு வருது. இனி எப்போ அதுக்கு அட்மிஷன் வருதோ அதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நெட் எழுதி அதுவும் பாஸ் ஆகணும். என்னெல்லாம் வேலை. வேறு என்ன நடந்துச்சு. அப்புறம் அப்போது இன்றைக்கி ஓட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெட்டி தான். வீட்டிலையே இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. அதாவது துணி காய போட்டது காஞ்சதை எடுத்துகிட்டு வந்திருக்கு, அதை மடித்து எடுத்து வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது, அது கழுவி வைக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலி நைட்டெல்லாம் வந்து ஒரு நெயில் தேடிட்டு இருந்தேன். அதாவது இந்த ஜுவல்லரி ஆர்கனைசரோட இதில் இந்த ஒரு நெயில் வந்து வந்துடுச்சு. அதை நான் எங்கேயோ வச்சேன், எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், பெருக்கியும் பார்த்துட்டேன். ஐயோ இந்த ஞாபகம் மருதி ரொம்ப என்ன மைண்ட் ஃபக் கொடுக்குது. எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். அது ஒன்று தான், அதை கண்டுபிடிக்க முடியல, இனியும் தேடணும். அது ஒன்று தான். அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்குது. வேறு ஸ்பெசிஃபிக்காக வேலை எதுவும் இல்லை. அப்புறம் நைட்டு என்ன சாப்பிட்டேன், 12க்கு மேலே தான் சாப்பிட்டேன். ரைஸு, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் ஃப்ரை. புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், உப்பு, கருவேப்பிலை, புளி தண்ணி, இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு, அப்படி அதோட கத்திரிக்காய் வந்து உப்பு, மிளகா, மஞ்சள், கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி, அதெல்லாம் மண்சட்டியில் தான் நான் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைக் அவ்வளோ பெரிய ரெசிபியெல்லாம் இல்லை, பட் அது சாப்பிடும்போது வயிறு நிறைய சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். டே டன். சாரி, டே இன்னும் டன் ஆகலை. இந்த கதையை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இது எங்கே தெரியுமா, நான் இப்போ இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட பால்கனியில். ரொம்ப நாள் ஆச்சு பால்கனியில் ஊஞ்சலை நான் ஆடி. இந்த ஊஞ்சல் வந்து ஹேமக். அந்த ஒரு எண்டு வந்து எப்படி சொல்கிறது, க்ரில்ல, இன்னொரு எண்டு வேறொரு க்ரில்ல, அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே வானத்தை பார்த்துக்கிட்டே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாச்சு இது பண்ணி. ஆக்சுவலி இங்கேருந்து பால்கனிலேருந்து ரோடு தெரியும்,
ஸ்கை தெரியும், நிலா தெரியும், காற்று வீசும். ஒரு தனி வைபு இந்த பால்கனி, இந்த ஹேமக்கு. இங்கேருந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். டன். டே டன்.